ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் குழந்தையோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்தில், அண்டர்ஆர்மில், முட்டியில், ஜாயிண்ட்ஸில் இங்கெல்லாம் வந்து கருப்பாக இருக்கா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு வர கலர் இஷ்யூஸ், அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், ஹோம் ரெமிடிஸ்லாம் தான் வந்து பேச போகிறேனே தவிர, அடல்ட்ஸோட இது வந்து நான் பேசல. ஸோ குழந்தைங்களுக்கு தான் நான் வந்து மெயினாக பேச போகிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து ஒழுங்காக தேய்ச்சி குளிக்காமல் இருந்தாலோ, அதே மாதிரி அழுக்கு போகாமல் இருந்தாலோ, கழுத்துலலாம் வந்து கருப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து லெமனு, கர்டு, அதே மாதிரி டர்மரிக் இது 3ம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் ரெடி பண்ணி போட்டாலோ, அதே மாதிரி டொமேட்டோ, அரிசி மாவு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா வந்து இந்த கருப்புலாம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும். இப்படிலாம் சொல்வேன்னு தானே எதிர்பார்த்தீங்க? கண்டிப்பாக கிடையாது. ஐ எம் ஸோ சாரி. ஸோ குழந்தைங்களுக்கு வர இந்த ஸ்கின் இஷ்யூஸ்க்கான மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பாசத்தை கொட்டுற அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி தரேன். அது ஹெல்த்தியாக இருக்கோ அன்ஹெல்த்தியாக இருக்கோ, ஆனால் கேட்குற பார்க்குற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வாங்கி தர்றது தான் முதல் இஷ்யூவாக இருக்குது. ஸ்பெசிஃபிக் இடத்துலலாம் மட்டும் குழந்தைங்களோட ஸ்கின் டோன் வந்து மாறி இருக்குது, டார்க்காக இருக்குது, ஒரு வெல்வெட்டி டெக்ஸ்சரில் இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது ஸ்கின் அப்படின்னா, இது எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அறிகுறிகள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் இதை ரொம்ப லெத்தாஜிக்காக எடுத்துக்கிட்டு ஹோம் ரெமிடிஸ் மூலமாக இதை சரி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா, இது நீங்களே வந்து உங்கள் குழந்தைய ஒரு புதக்குழியில் தள்ளுறதுக்கு சமம். ஸோ நான் அதை ரொம்ப பயமுறுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ எப்பயுமே வந்து சின்னதாக வரும்போதே அதை சரி பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸே தவிர, நீங்கள் வந்து அதை விட்டுட்டு நீங்கள் அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். உங்கள் குழந்தைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலர் வந்து டார்க்காவோ, அதே மாதிரி திக் அண்ட் வெல்வெட்டி டெக்ஸ்சரில் ஸ்பெசிஃபிக் ஏரியாஸில் வந்து இருக்குது அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்துக்கான நேம் வந்து பார்த்திங்கன்னா அக்கந்தோசிஸ் நெக்ரிகன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெரும்பாலும் நிறைய அடல்ட்ஸ்க்கும் வருது. இப்போ வந்து சில்ட்ரன்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. அதுவும் நான் இங்கே இருக்கிற இடத்துல நானே கண் முன்னாடி நிறைய குழந்தைங்கள பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நம்மளால் எந்த அளவுக்கு போய் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. யாராக இருந்தாலும் அவங்க குழந்தைங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸை வந்து டைரெக்டாக போய் சொல்லும்போது அது ஒரு மாதிரி அவங்களுக்கு எசிடேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனாலேயே பல நேரத்தில் நான் தயங்குவேன். பட் என்னோடய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து இதை கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணிவிடுவேன் ஓப்பனாக, அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இந்த அக்கந்தோசிஸ் நெக்ரிகன்ஸ். நான் நிறைய கண் கூட பார்க்குற விஷயம் இது. ஸோ அதனால தான் வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். தயவு செஞ்சு உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்கள யாரையாவது பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தயவு செஞ்சு கைட் பண்ணுங்கள். அவங்கள வந்து கொஞ்சமாவது நாலேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ மூலமாக ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான் எனக்கு. குழந்தைங்களுக்கு இந்த அக்கந்தோசிஸ் நெக்ரிகன்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கல்ப்ரிட்டாக நிற்கிறது வந்து ஓவர் வெயிட், அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ட். இந்த ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்குற ப்ராசஸ்டு ஃபுட், ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்ட பேக்கரி ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், பேஸ்ட்ரி, பிஸ்கட், சிப்ஸ் இது எல்லாமே அடங்கினது தான் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டுங்கிற ஒரு பிரச்சனை. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களோ உங்கள் குழந்தைக்கு வந்து ஓவர் வெயிட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு லீட் பண்ணுற ஒரு வழிகாட்டியாக வந்து இந்த ஃபுட்ஸ்லாம் வந்து இருக்குது. இதில் இருக்க எல்லாமே வந்து உங்கள் குழந்தைய சின்ன வயசுலேயே வந்து டயபெட்டிஸ் டைப் 2க்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா, ஹோம் ரெமிடி இருக்கா, க்ரீம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமிடி, உங்களோட குழந்தைக்கு வாங்கி கொடுக்குற ஜங்க் ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமிடியாக இருக்கும். செகண்ட் வந்து உங்கள் குழந்தை ஓவர் வெயிட்டாக இருந்தால் வெயிட் வந்து ஹெல்த்தியான முறையில் குறைங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டில் சமைச்சு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவாக ஒரு கேமில் வந்து இன்வால்வ் பண்ணுங்கள் குழந்தைங்கள. கேம்னா வீடியோ கேம்ஸ் சொல்லலை, அவுட்டோர் கேம்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களாவே ஓரளவுக்கு குழந்தையோட அந்த டார்க் பேச்சஸ் இருக்கிற கலர்ஸ், அதாவது அக்கந்தோசிஸ் நெக்ரிகன்ஸோட வீரியம் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை மீறி சில க்ரீம்ஸும் இருக்குது. ஆனால் அந்த க்ரீம்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து
க்ரீம்ஸ் இல்லாமல் குழந்தைங்கள ஆக்டிவாக வச்சுருந்து அவங்களோட வெயிட்டை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாவே வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு க்ரீம்லாம் ஸ்பெஷலாக யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் கேட்டுட்டேன், ஹோம் ரெமிடிஸ் இது தானே, ஸோ இதையே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இதுக்காக நீங்கள் அரிசி மாவு, கடலை மாவு எதை போட்டு தேய்ச்சாலும் இது போகாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நீங்கள் வீட்டில் இருந்துடக்கூடாது. உங்கள் குழந்தைய ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க. அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக எடுக்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கு நீங்கள் எதுவும் ஸ்டெப்ஸ் எடுக்கலை அப்படின்னா குழந்தைய ஈஸியாக நீங்கள் டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப வழிகாட்டுற மாதிரி அர்த்தம். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் நீங்கள் சேஃபாக இருங்க, உங்கள் குழந்தையும் சேஃபாக வளங்க. அவங்க பாசத்தை காட்டுறதுக்கு அவங்க கேட்குறாங்க, இதை வாங்கி கொடுத்தா தான் நல்ல அம்மா நல்ல அப்பா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அவங்கள ஹெல்த்தியாக வச்சுருந்தாவே நீங்கள் பேரண்டிங் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க அடம் பிடிச்சாலும் சரி, நீங்கள் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து 100% நம்ம பர்ஃபெக்டாக இருக்க முடியாது தான். சம்டைம்ஸ் சில இடத்துல நம்ம விட்டு கொடுத்து தான் போக வேண்டியது இருக்கும். பட் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல பண்ணணும், என்ன இடத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கான வழிகள் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.